This video sponsored by பைமோட் ஷாப்பிங் ஆப். இது ஒரு ஆன்லைன் ஷாப்பிங் ஆப். இதில் நம்ம அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து பொருட்களையும் கம்மியான விலையிலையும் தரமான பொருளாகவும் நம்ம வாங்கிக்கலாம். இது மற்ற ஷாப்பிங் ஆப்போட கம்பேர் பண்ணும்போது இதில் தள்ளுபடி நல்லா கொடுக்குறாங்க. இதில் கிராசரிஸ் மட்டும் இல்லை, ஸ்நாக்ஸ் ஐட்டம், ஓரல் ஐட்டம், அதே மாதிரி நம்ம துணிக்கு தேவையான பவுட்ரு, லிக்யூட்ஸு அண்ட் நம்ம பெட்ஸுக்கு தேவையான ஃபுட்டு எல்லாமே நம்ம இதிலே வாங்கிக்கலாம். அப் டு 20% வரைக்கும் நம்மளுக்கு டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. ஒன்ஸ் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிட்டா போதும், நம்ம வீட்டுக்கே அனுப்பி வச்சுருவாங்க. சேஃப் அண்ட் செக்யூராக அனுப்புவாங்க. 24 மணி நேரமும் கஸ்டமர் சர்வீஸும் இருக்குது. நம்மளுக்கு ஏதாவது ப்ராப்ளம்னா நம்ம அவங்கள வாட்ஸ்அப் மூலமாக காண்டாக்ட் பண்ணி என்ன ப்ராப்ளம்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த ஆப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், வாங்கிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உணவே மருந்து. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னா, முருங்கை இலை நீர். காலையில் வெறும் வயிற்றில் முருங்கை தண்ணீரை குடித்தா ஆரோக்கியமான வாழ்வை பெறலாம். முருங்கைக்கீரை தண்ணீர் தினமும் குடிப்பதால் ஏற்படும் மருத்துவ நன்மைகள் என்னென்ன தெரியுமா? அதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். முருங்கைக்கீரையில் என்னென்ன சத்துக்கள் இருக்குதுன்னு தெரியுமா? அதில் விட்டமின் ஏ, பி, சி சத்துக்களும், சுண்ணாம்பு சத்து, புரதம், இரும்பு, கந்தகம், குளோரின், தாமிரம், கால்சியம், மெக்னீசியம் உள்ளிட்ட கணக்கில் அடங்காத சத்துக்கள் இந்த கீரையில் இருக்குது. இவ்வளவு சத்துக்கள் இருக்க இந்த கீரையை முருங்கை இலையில் தண்ணீர் ஊற்றி வேக வைத்து அந்த நீரை தினமும் வெறும் வயிற்றில் குடிச்சு வந்தாலேவும் ஏராளமான நோய்கள் குணமாகும். தேவைப்பட்டால் இந்த முருங்கை இலை சாறில் எலுமிச்சை பழ சாறும் சிறிதளவு சேர்த்து நெல்லிக்காய் சாறும் கலந்து குடித்தோம்னா இன்னும் எக்ஸ்ட்ரா நன்மைகள் நம்மளுக்கு கிடைக்கும். அதில் ஃபஸ்ட்டு ஒன், நோய் எதிர்ப்பு சக்தி. அதாவது உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க வேணும்னா வாரம் 2 முறையாச்சும் முருங்கை சூப்போ அல்லது முருங்கை ஜூஸோ குடிக்க சொல்கிறாங்க. ஒருவேளை இவைகளை தயாரிக்க முடியாத சூழலில் டைம் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் முருங்கை தண்ணீரையாவது குடிக்கணும். டீ காபிக்கு பதிலாக இதெல்லாம் குடித்தோம்னா ஆற்றலும் சுறுசுறுப்பும் கிடைக்கும்னு சொல்கிறாங்க. முருங்கை இலை தண்ணீர் எப்படி செய்யணும்னா, முருங்கை இலையை சுத்தம் செஞ்சுட்டு அதை காய வச்சு பவுட்ராக்கி அந்த பவுட்ரை 1 டம்ளர் தண்ணியில் இல்லை 1 லிட்டர் தண்ணியில் கொஞ்ச நேரம் கொதிக்க வச்சு குடிக்கலாம். அதே மாதிரி புதிய முருங்கை இலையையும் தண்ணீரில் கொதிக்க வச்சும் குடிக்கலாம். பச்சையாகவும் கொதிக்க வச்சு குடிக்கலாம், இல்லை பவுட்ரு பண்ணியாச்சும் குடிக்கலாம். தினமும் இதை காலையில் வெறும் வயிற்றில் குடிச்சு வந்தோம்னா நம்ம உடம்புல ஏகப்பட்ட நன்மைகள் கிடைக்கும். அடுத்ததாக இரும்பு சத்து. வெறும் வயிற்றுலேயும் இந்த முருங்கை இலையை குடிக்கிறதுனால விட்டமின் ஏ, சி, இ, கால்சியம், பொட்டாசியம், இரும்பு சத்து என அனைத்து ஊட்டச்சத்துக்களையும் நம்மளால் எடுத்துக்க முடியும். முக்கியமாக இந்த இரத்த சோகை பிரச்சனை இருக்கிறவங்க இந்த முருங்கை இலையை சாப்பிடலாம். முழங்கால் வலி, மூட்டு வலி, எலும்பு வலி, வாத நோய் போன்ற தொந்தரவுகளிலிருந்தும் நம்ம விடுபடலான்னு சொல்கிறாங்க. இந்த முருங்கையில் அலர்ஜி எதிர்ப்பு பண்புகளும் வலி நிவாரணி பண்புகளும் இருக்குது. அதே மாதிரி உடம்புல அங்கங்கே வீக்கம் ஏற்படுது அப்படின்னா அந்த வலியையும் குறைக்கக்கூடிய தன்மை இந்த முருங்கை இலை சாறுக்கும் இருக்குது. உடல் எடையை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க இது ஒரு பெஸ்ட்டு ட்ரிங்க்குன்னே சொல்லலாம். காரணம் என்னன்னா, கலோரிகள் குறைவாகவும் ஊட்டச்சத்து நிறைந்ததாகவும் இருப்பதால் அதிகமான ஊட்டச்சத்துன்னு இந்த முருங்கைக்கீரை நீர்லேருந்து நம்மளால் எடுத்துக்க முடியும். அதனால் உடம்புல இருக்க கொழுப்புகள் குறையிறதோட நம்ம உடம்பும் ஒல்லியாகும், ப்ளஸ் நம்ம உடம்புக்கு தேவையான சத்துக்களும் இதிலேருந்து ஈஸியாக எடுத்துக்க முடியும். அடுத்ததான் நார்ச்சத்து. நார்ச்சத்து அதிகம் இருக்க இந்த முருங்கை இலையானது செரிமான பிரச்சனையையும் நீக்கி மலச்சிக்கலையும் தீர்க்கிறது. இதில் கோசினோலேட், ஐசோதியோசனேட் போன்ற ஆரோக்கியமான கலவைகள் இருக்கிறதுனால உடலை சுத்தப்படுத்துவதிலும் ரொம்ப உதவி செய்யுது. முருங்கை இலையில் உள்ள விட்டமின் சி மற்றும் பீட்டா கரோட்டின் போன்றவை உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்து நம்ம உடம்புல எந்த தொந்தரவும் இல்லாமல் பார்த்துக்குது. காய்ச்சல், சளி என எந்த நோய்களும் அண்ட விடாது. சரும தொந்தரவுகளும் விலகிடும்னு சொல்கிறாங்க வல்லுநர்கள். அதே மாதிரி முருங்கை தண்ணீர் டைப் 2 நீரிழிவு நோயாளிகளுக்கு இன்சுலின் உணர்திறனை மேம்படுத்த உதவுகிறது. இயற்கையாகவே நச்சு நீக்கும் தன்மை இந்த முருங்கைக்கு இருக்குது.
கல்லீரல் மற்றும் சிறுநீரகத்தை சுத்தப்படுத்த தூண்டுகிறது. அதே மாதிரி வாய்ப்புண், வயிற்றுப்புண்ணை ஆற்றுகிறது. முருங்கைக்கீரை சாறு குடித்து வந்தால் உடல் சூடு மெல்ல மெல்ல தணிந்துவிடும். வெப்பத்தின் காரணமாக உடலில் ஏற்படும் மந்தம், உட்சூடு, கண் பிரச்சனை, கண் சம்பந்தமான நோய்கள் போன்ற தொந்தரவுகளையும் நீக்குது. அடுத்ததா சரும பிரச்சனைகள், முடி உதிர்தல், சரும பிரச்சனைகள், மெல்லிய உடையக்கூடிய எலும்புகள் போன்ற பிரச்சனைகள் இருப்பவர்கள் இந்த முருங்கை தண்ணீரை தவறாமல் குடிக்கணும். வெறும் முருங்கை சாறை குடித்து வருபவர்களுக்கு தோல் நோய்களே வருவது கிடையாது. ஆஸ்துமா போன்ற நோய்களும் அண்ட விடுவதில்லை. இது இந்த முருங்கை சாறுக்குள்ள தன்மை. ஸோ இனிமேல் முருங்கை இலை எங்கே கிடைச்சாலும் அதை வாங்கி ஒன்று பவுட்ரு பண்ணி கொதிக்க வச்சு அதை வெறும் தண்ணியாகவும் குடிச்சுக்கலாம். இல்லை பச்சையாக வாங்கி அதை கொதிக்க வச்சு ஒரு சூப்பாகவும் எடுத்துக்கலாம். இதில் ஏகப்பட்ட நன்மைகள் நமக்கு கிடைக்குது. ஸோ நல்லா சாப்பிட்டு நம்ம உடம்ப நல்லா பார்த்துக்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.